இந்து பத்திரிகை நாளிதழ் பார்த்தீங்கன்னா, சிக்கிம் இல்லாமயே பார்த்தீங்கன்னா, ஒரு மேப் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க சார். வெளியிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அது கண்டனத்துக்குரிய பிறகு தான் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது போல பத்திரிகை நாளிதழ் வெளியிடுறதுனால உங்களோட கருத்து என்ன சார்? இதை விட ஒரு மோசமான தேச துரோக செயல் எதுவும் இல்லை சார். எங்கள் மாமா போஸ்ட் மாஸ்டராக இருந்து ரிட்டையர் இறந்துட்டாங்க. அவங்க காலம்பர எழுந்திருச்சு 5:30 மணிக்கு காஃபியோட ஹிந்து பேப்பரை படிக்கிறேன்னா அந்த நாளே அவங்களுக்கு போகாது. ஸோ அவங்க வீட்டில் ஹிந்து வாங்குவாங்க. இப்படி எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னாக்கா அங்கே ஹிந்து இருக்காது. எங்கள் ஊர் கிராமம். ஒரு 8 மணி 9 மணிக்கு கும்பகோணம் போய் தான் நாங்கள் ஹிந்து பேப்பர் வாங்கிட்டு வந்து மாமாவுக்கு தர முடியும். ஸோ அல்லாடிட்டு வர அந்த 2-3 மணி நேரத்தில் அப்படிப்பட்ட வாசகர்களை கொண்ட ஒரு உயர்தரமான தேசிய சிந்தனை கொண்ட தேசியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக அதனை ஆரம்பித்தவர்கள் அறிவுஜீவிகள் அதை துவைக்கிறார்கள். அது இன்று ஒரு அறிவிலிகிட்ட, ஒரு மோசமான நபர்கிட்ட, ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகிட்ட, ஒரு அர்பன் நக்சல்கிட்ட, ஒரு சீனாவினுடைய கைக்குலிக்கிட்ட அந்த ஹிந்து என்கின்ற பாரம்பரிய பத்திரிகை மாட்டிக்கொண்டு இப்படிப்பட்ட தொடர்ந்து செயல்களை செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கோயங்கா அவர்கள் காலத்தில் போர்பாஸ் பீரங்கி ஊழலை கண்டுபிடிச்சி மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையே உருவாக்கி காட்டினது இந்தியன் எக்ஸ்பிரஸ். இப்போ அதற்கு ஈடாக நம்மளும் ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ரஃபேல் சம்பந்தமான ஒரு பெரிய ஆர்டிக்கலை ஒன்று ஹிந்துல வெளியிட்டு திரும்ப உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போய் மூக்கோடப்பட்டு மோரம் உடஞ்சி பேந்து போய் ஹிந்து நாளிதழ் வெளியே வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டிங்கே தப்பு. திருடி ஆவணங்களை, மத்திய அரசு ஆவணங்களை திருடி அதில் மாஃபிங் பண்ணி பொய்யை உண்மையாக மாற்றி உண்மையை பொய்யாக மாற்றி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நாரி நரகுலைஞ்சு போச்சு. கொரோனா காலத்தில் 1 கோடிக்கு மேலே மக்களுக்கு கொரோனா ஊசியை செலுத்தி சீனா சாதனை படைத்ததுன்னு ஒரு பாராட்டு. ஒரு பக்கம் விளம்பரம், சீனாவுடைய சுதந்திர தினத்துக்கு ஒரு பக்கம் விளம்பரம் ஹிந்துல. இதெல்லாம் இந்த ராம் என்கின்ற அயோக்கியன், அந்த அயோக்கியனின் தீவிர செயல்பாடுகள். அவனுக்கு பேர் ஹிந்து என் ராமுன்னு சொல்கிறாங்க. அதை தயவு செய்து திருத்தி கொண்டு இந்த இந்திய தேசிய விரோதி என் ராம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவனுக்கு ஹிந்து ராம் என்கின்ற அந்த ஹிந்து என்கின்ற அடையாளத்தை அந்த பரதேசி பயலுக்கு கொடுக்கவே கூடாது. அவன் யாரோடலாம் நட்பு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? ஹிந்து ராம் யாரோட நட்பில் இருக்கான்? நக்கீரன் கோபாலோட நட்பு வச்சுருக்கான். நக்கீரன் பத்திரிக்கை ஒரு மஞ்சள் பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை ஆரம்பித்து இப்போ தான் ஒரு 25-30 வருஷம் ஆகும். அது ஒரு மஞ்சள் பத்திரிகை. மஞ்சள் பத்திரிகை விட மோசமான விஷயங்களை அதில் எழுதக்கூடிய ஒரு பத்திரிகையை நடத்தக்கூடிய ஒருவனிடம் நெருங்கி ஒட்டி உறவாடுறாரு என்றாம்னா, தேசத்துரோகி என்றாம்னா, அந்த தேசத்துரோகி என்றாமுடைய குவாலிட்டி என்னன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்று ஹிந்து பழையபடி இல்லை. இன்று ஹிந்து நாட்டுக்கு எதிரான செய்திகளை வெளியிடுகிறது. இன்று ஹிந்து தர்மத்தின்படி, ஹிந்து பத்திரிகையின் பத்திரிகா தர்மத்தின்படி நடக்கவில்லை என்பதை ஹிந்து படிக்கக்கூடிய வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை எனக்கு சரியா நினைவில் இல்லை, எப்பன்னு ஏதோ ஒரு விஷயம் இதை போல ஹிந்து பண்ணி ஹிந்து இயக்கங்கள்லாம் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து ஹிந்து பத்திரிகை ரிட்டன் அனுப்புனாங்க. ஹிந்து அலுவலகத்துக்கு ஆயிரக்கணக்கான காப்பி ரிட்டன் போச்சு. அதே போன்று பிஜேபி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து ஹிந்து பத்திரிகை அலுவலக வாசலுக்கு முன்பாக இதற்காக ஒரு கண்டன போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டுமாய் பிஜேபி தலைவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். நம் இந்திய தேசத்தின் வரைபடத்தில் சிக்கிமை உரிமை கொண்டாடுகிறது சீனா. சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி இவன் சிக்கிம் இல்லாமல் ஒரு வரைபடத்தை வெளியிடுகிறான். இவரை தேச துரோக வழக்கில் கைது செய்ய வேண்டும். என்ஐஏ இது குறித்து விசாரிக்க வேண்டும். ஹிந்து ராம் என்கின்றவன் பத்திரிகையாளன் அல்ல, அவன் பரதேசி பைய, அவன் தேச துரோகி. அவனை கைது செய்து சிறையில் அடிக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த இந்து பத்திரிகைக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். எப்படி ஒயர் பத்திரிகை இணையதளம் முடக்கப்பட்டது தி ஒயர், அதே போன்ற இந்து பத்திரிகை முடக்க வேண்டும். அதற்கு அமைச்சராக நம்ம ஊரை சார்ந்த திரு எல் முருகன் ஐயா தான் இருக்காங்க. எல் முருகன் ஐயாவிற்கு ஒரு அன்பான ஒரு தொண்டனுடைய வேண்டுகோள், இந்து பத்திரிகை மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை உங்கள் அமைச்சகத்தின் மூலம் எடுக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஸோ இந்தியா பாகிஸ்தான் இடையே பார்த்தீங்கன்னா நடந்த இந்த தாக்குதல்ன்றது முடிவடைந்திருக்கு சார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் கையகப்படுத்தின உலக நாடுகள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. திரும்ப பாகிஸ்தானை சீண்ட காரணம் என்ன சார்? இது சீண்டல் இல்லை சார். ஒரு ரவுடி பைய கையில் ஒரு மோசமான அழிவு சக்தி ஆயுதம் இருந்தால் என்ன ஆகிடும்? மொத்தமாக முடிஞ்சிடும். அவன் என்ன வேணாலும் செய்வான். கரெக்டுங்களா? அவன் ஒரு தீவிரவாத நாடு, ஒரு ரவுடி பைய தேசம். அது அங்கே இருக்கிற மக்களும் சரி, அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, அங்கே இருக்கிற நீதி பரிபாலனங்களை செய்து கொண்டிருப்பவரும் சரி, இராணுவமும் சரி, எல்லாருமே தீவிரவாதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். தீவிரவாத செயலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மக்கள், அரசாங்கம்,
இராணுவம், நீதித்துறை அத்தனையும் தீவிரவாதிகளுக்கு பேக் போனா இருக்கு. இப்போ நம்ம 9 இடங்களை இலக்கு வைத்து அடித்தோம். அதில் ஒரு இடம் யாசின் மாலிக் என்கின்ற ஒரு மிக கொடிய தீவிரவாதி, அவனுடைய முகாம் அலுவலகம். கிட்டத்தட்ட மிகப்பெரிய பில்டிங், அது கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு கட்டப்பட்ட இந்த பில்டிங்கு. அதை அடித்து தரமட்டமாக்கணும். அதில் அந்த தீவிரவாதியோட குடும்பத்தை சார்ந்த 10-12 பேர் இறந்து போனார்கள். அதற்கு அவன் உருக்கமாக ஒரு வீடியோ வெளியிட்டு அனைவரும் அவர்களது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிற ரிக்வஸ்ட் வைக்கிறான். அந்த ரிக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு பல லட்சம் மக்கள் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் அரசாங்கம் அந்த தீவிரவாதி குடும்ப அங்கத்தினர்களுக்கும் அங்கே 3 தீவிரவாதியும் அதில் செத்துருக்கான். அதில் கந்தகார் விமானத்தை கடத்தி ஒரு அயோக்கிய பெண் இருந்திருக்கிறான். அதில் அந்த ஒரு தீவிரவாதியை ஐநா சபையை தீவிரவாதியாக டிக்ளேர் பண்ணியிருக்கு. இந்த பையிலையும் ஐநா சபை தீவிரவாதியாக டிக்ளேர் பண்ணியிருக்கு. இவன் தலைமையில் அந்த இறுதி ஊர்வலம் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஈமச்சடங்குகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தீவிரவாதி தலைமையில் இராணுவ உயரதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் நின்று அந்த இறுதி சடங்கை நடத்துகிறார்கள் என்றால் இவர்கள் தீவிரவாதிகளுக்கு அடிபணிந்து தீவிரவாதிகளுக்கு கட்டுப்பட்டு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தேசமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இவங்க நாளைக்கு அணு ஆயுதத்தை எடுத்து தீவிரவாதிகள் கையில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதற்கான சான்று தான் இது. இவங்க ரவுடி தேசம், தீவிரவாத தேசம் என்று நம்ம எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம்? அவங்க இராணுவ அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு ஒரு சேனலுக்கு. இந்த வார் ஆரம்பிக்கிறது, ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கிறது முன்னாடி பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த தீவிரவாதத்தை நாங்கள் உற்பத்தி செய்து மேலை நாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பி இந்த டர்ட்டி ஒர்க்கை நாங்கள் பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அந்த இராணுவ மந்திரி. இதை விட ஒரு மோசமான ஒரு தேசம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? இப்போ ஈரான் இருக்குது. ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடாது, அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது, இஸ்ரேல் சொல்லுது. ஏன் சொல்கிறாங்க? அவன் ரவுடி தேசம், அவன் தப்பான கண்ட்ரி, தப்பான மனுஷன், அவன் தப்பான அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுவான், அதனால் அவன் கையில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லுது. ஈரான் அவங்களுடைய ஒரு மொசாட்டை வச்சு அவங்க ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய, ஆய்வு நடத்தக்கூடிய ஆய்வுக்கூடத்தை ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அடித்து தரமட்டமாக்கினாங்க. ஈரானை விட மிக மோசமான தேசம் பாகிஸ்தான். ஈரானில் தீவிரவாத குழுக்கள் இல்லை. அமெரிக்கா இரட்டை கோபுரத்தை தாக்கி அழித்த ஒரு அயோக்கிய சிகாமணியை இராணுவ முகாமுக்கு பக்கத்தில் வச்சு பாதுகாத்த தேசம் பாகிஸ்தான். ஆனால் அமெரிக்காவுக்கு சூடு சொரண மான ரோசம் எதுவும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சைனாவை அடிக்கிறதுக்கு, சைனாவை இந்தியாவை மூலியமாக சைனாவை தாக்கிடலாம், சைனாவை அடிச்சிடலாம், இந்தியாவை பயன்படுத்தலான்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக ரவுடித்தனமாக சீனாவை அடிக்கணும்னா அதுக்கு பாகிஸ்தானுடைய களம் வேணும் அப்படிங்கிறது கூட இதை திட்டமிட்டு அவர்கள் அணு ஆயுதம் வைத்திருப்பதற்கு பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருப்பது பின்னால் இருந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. அவன் பாகிஸ்தான் இருக்க முழுசாக அமெரிக்காவிட்ட பணத்தை வாங்கி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு இப்போ சீனா பின்னாடி போயிட்டான். இப்பயும் புத்தி வரல அமெரிக்காவுக்கு. அவனை காப்பாற்ற தான் துடிக்கிறாங்க. அவனை காப்பாற்றணும் பாகிஸ்தானை இந்தியா அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி புலம்புறாங்க. அதனால ட்ரம்ப் மல்டி அடிச்சுட்டே இருக்காரு. முதல் நாள் சொல்கிறாரு அவங்க சண்டையை அவங்களே தீர்த்துப்பாங்கிறாரு. அடுத்து 10 நாள் கழிச்சு சொல்கிறாரு நான் தான் போகிற நிப்பாட்டுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினேன், வர்த்தகத்தை நிப்பாட்டி பண்ணணும், 2 பேரும் மிரட்டி போகிற நிப்பாட்டினாரு. அடுத்த நாள் பார்த்தாங்க நான் அதை பற்றி பேசவே இல்லை, பேசணும்னு நினச்சேன் ஆனால் நான் பேசவே இல்லைங்கிறார். ஏன் இந்த நிலையற்ற தன்மை அமெரிக்கா அதிபருக்கு இருக்கிறதுனா பாகிஸ்தானை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா மாறி பேசுகிறாங்க. ஸோ ஒரு ரவுடி தேசம், அந்த ரவுடி தேசத்துக்கிட்ட, ஒரு அயோக்கிய தேசத்துக்கிட்ட, ஒரு அயோக்கியர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு தேசத்தில் அணு ஆயுதம் இருப்பது அண்டை நாடுகளுக்கு ஆபத்தானது. அதை தான் ஐயா ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். அதை உலக அணுசக்தியை ஆய்வு செய்யும் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து அவற்றை கைப்பற்றி பாகிஸ்தானிலிருந்து அணு ஆயுதம் இல்லாத நாடாக மாற்ற வேண்டும். அதை நம்மளை நோக்கி அந்த விஷயம் வராது. நம்ம இன்றளவும் அவன் அடிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தோம். நம்ம தீவிரவாதியை அடிக்கிறோம்னு சொன்னால் தீவிரவாதியை மட்டும்தான் அடித்தோம். அவன் பொதுமக்கள் மேலே அடிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட்டை தான் அடித்தோம், அவனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் அடித்தோம். ஆனால் பொதுமக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கான செயல்களை இந்திய இராணுவமோ இந்திய அரசாங்கமோ செய்யவில்லை. அவன் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். இப்போ தீவிரவாதி ஊடுருவுறான், வாரு நிறுத்திப்போன்னு சொல்லி இப்போ 3-4 தீவிரவாதி ஊடுருவி கொலை பண்ணியிருக்கானுங்க. ஸோ இவங்க தீவிரவாதியை ஃபேக்ட்ரி வச்சு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கேடுகட்ட தேசம். அந்த தேசத்திடம் அணு ஆயுதம் இருப்பது
ஆபத்தானது, மிக மோசமான பின்விளைவுகளை உருவாக்கிவிடக்கூடும் என்பதற்காகத்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்படிப்பட்ட கோரிக்கையை உலக நாடுகளுக்கு வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் சார். சார், பாகிஸ்தானோட பிரதமர் சொல்றாரு, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு சமாதானமாக போக பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவிடம் வந்துட்டு சமரசத்துக்கு கோரிக்கை வைக்கிறார் சார். ஆனால் இந்திய தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் இன்னமும் வந்துட்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்ல காரணம் என்ன சார்? சார், அவனுங்களை நம்ப முடியாது சார். வகர்காம் தாக்கல் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி உரி தாக்குதல் நடந்துச்சு. உரி தாக்குதலுக்கு அப்புறம் இராணுவ வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டார்கள். பாகிஸ்தானுடைய அமைச்சரே பாராளுமன்றத்தில் நாங்கள் தான் அந்த அட்டாக்கை நடத்தணும், அது எங்கள் இம்ரான் கானுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இம்ரான் கான் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கார், பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில். ஸோ ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் தான் பின்னாடி இருக்கும். அதனால தான் இந்தியா சொல்லியிருக்கு, இனி தீவிரவாத தாக்குதல் இந்தியா மீது நடத்தப்பட்டால் அது போராகவே கருதப்படும் சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன? ஆபரேஷன் சிந்து ஆன்லைன் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்போ வேணாலும் இந்த பாஸ் பட்டனை எடுத்தால் திரும்ப சண்டை நடக்கும். நீ எப்போ தீவிரவாதத்தை இருப்போ அப்போ பாஸ் பட்டனை எடுத்துருவோம். தண்ணியை கொடுங்க, எங்கள் உள்நாட்டு பிரச்சனை வந்துடும், விவசாயம் பண்ண முடியாது, கொடுக்க மாட்டோம். நீ என்னைக்கு தீவிரவாதத்தை முற்றும் முழுசாக ஒழிச்சிட்டு வரையோ அன்னைக்குவா தண்ணி தரோம். ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி பேச்சுவார்த்தை நடக்குது, அன்னைக்கு தண்ணி தரோம். 1960 போட்ட ஒப்பந்தம். இதில் எவ்வளவோ கால சூழல்லாம் மாறி போயிடுச்சு, எவ்வளவோ விஷயங்கள் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு தகுந்த விஷயத்துக்காக இன்னைக்கு புது அக்ரிமெண்ட் போடுவோம். புது அக்ரிமெண்ட் போடணும்னா நீ இந்த 2 விஷயத்தையும் முடிச்சுட்டு வா, போடுவோம். இதுதான் இந்தியாவோட ஸ்டாண்டு. அவனுக்கு தண்ணி தராமல் விட்டு அவன் நாடு சின்ன அப்படின்னமா செதறணும் சார். அது ஒருங்கிணைந்த பாகிஸ்தானாக இருக்கும் வரை உலக நாடுகளுக்கு அது அச்சுறுத்தலான விஷயம், இந்தியாவுக்கு அது அச்சுறுத்தலான விஷயம். எனவே பாகிஸ்தான் பல 100 துண்டுகளாக உடைஞ்சி சின்னாபின்னம் ஆகிறதுக்கான செயல்தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறோம். இப்படி செய்தால் சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய மேஜராக 90% விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அந்த விவசாயம் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்படும். ஏற்கனவே பலுச்சிஸ்தானில் நாங்கள் தனிநாடு ஆயிட்டோம்னு அறிவிச்சிட்டான். கைபர் பக்துங்வாலில் ஒரு ஃபோர்ஸ் இருந்து அவங்க தனிநாடு கேட்டு அங்கே போராடிட்டு இருக்காங்க. சிந்து மாகாணமும் ஒரு தனிநாடு கேட்டு போராட்ட அமைப்பு அங்கே ஒன்று இருக்கு. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு 4-3 பாகிஸ்தான் துண்டு அடுத்த 5-10 வருஷத்தில் ஒட்டஞ்சாலை ஒழிய நமக்கு பாதுகாப்பின்மை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதற்கான விஷயத்தை ஆயுதத்தை இந்தியா கையில் எடுத்திருக்கிறது. இதில் ஸ்டெபிளாக நின்று எந்த உலக நாடுகளின் அழுத்தத்திற்கும் கட்டுப்படாமல் நாம் ஸ்ட்ராங்காக நின்று எடுத்து அடிக்கணும். இதில் இந்த காங்கிரஸ்காரவும் புதுசாக ஒரு பிரச்சனை தூக்கிட்டு ஓடியாடுறாங்க. இந்திரா காந்தியை போல் பாகிஸ்தானை வெற்றி கொள்ள இந்திரா காந்தியால் தான் முடியும் அப்படின்னு ஒரு போஸ்டரை போட்டுக்கிட்டு ஒரு ஏஐயில் ஒரு படத்தை போட்டு இந்திரா காந்தி அம்மா தான் சாதிச்சாங்கன்னு சொன்னாங்க. இந்திரா காந்தி அம்மா சாதிச்சதுக்கு தான் அன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு வாஜ்பாய் அவர்கள் வீர பெண்மணி துர்காவா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வாருக்கு அப்புறம் 95,000 சோல்ஜர்ஸ் நம்மள்ட்ட அரெஸ்ட் ஆகிருந்தாங்க, போர்க்கைதிகளாக இருந்தாங்க. அவங்கள விடுவிக்கிறதுக்கு பூட்டோ காலில் விழுந்து, இந்திரா காந்தி காலில் விழுந்து கெஞ்சினார். அது பற்றமாக இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் அந்த டிஃபென்ஸ் ஆராய்ச்சியாளர், டிஃபென்ஸ் சம்மந்தமாக நிறையா பேசக்கூடியவர், அவர் சொல்கிறாரு, ஒரு டீ பிஸ்கட்லாம் கொண்டு போய் கொடுக்குற உள்ளே போயிட்டு வர்ற ஆட்கள்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப இந்திரா காந்தி உட்காந்துருந்தாங்க, அவர் காலடியில் பூட்டோ உட்காந்துருந்தார். அது உண்மையான சம்பவம்னு ஒரு சேனலில் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துருந்தார். நிறையா அந்த சமயத்தில் நிறையா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார். அவர் தான் ஒரு சேனலில் பேசியிருந்தார். ஸோ தன் காலில் இருந்த பூட்டோவை தன் கட்டுப்பாட்டில் எடுத்து அப்பொழுதே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரச்சனையை முடித்திருக்கலாம், அப்பொழுதே தீவிரவாதிகள் பிரச்சனையை முடித்திருக்கலாம், மொத்த கண்ட்ரோலையும் தான் கையில் கொண்டு வந்திருக்கலாம். அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த சிம்லா ஒப்பந்தத்தை செய்யாமல் பாகிஸ்தானுக்கு எதெல்லாம் சாதகமான செயலோ, பாகிஸ்தானுக்கு எதெல்லாம் சாதகமான அம்சங்களோ அப்படிப்பட்ட அம்சங்களை வைத்து சிம்லா ஒப்பந்தத்தை போட்டு நாட்டை குட்டிச்சோறு படுகொலியில் தள்ளிட்டு போயிட்டார் இந்திரா காந்தி. அது வார், அது சண்டை. இந்த ஒரு இலக்குக்காக நடந்த சண்டை. ஒரு ஆப்ஜெக்டிவ் வச்சு பங்களாதேஷ் என்கின்ற தனி தேசத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நடந்தப்போ அந்த ஆப்ஜெக்டில் வெற்றி அடைஞ்சோம். இது ஆப்ஜெக்டை வச்சு தனிநாடு கேட்டோ, பிஓகேவை பிடிக்கிறதுக்கோ, பலுச்சிஸ்தானை உருவாக்குறதுக்கோ, இல்லை கைபர் பக்துன்தா நாடாக உருவாக்குறதுக்கோ நடந்த சண்டை இல்லை. இது தீவிரவாத தாக்குதலை தீவிரவாதிகளை அழிப்பதற்கான வேலையை செய்தோம். அந்த தீவிரவாதி தன்னுடைய தீவிரவாதிகளை அடித்து விட்டார்கள், நாசகர வேலையை செய்யக்கூடிய அயோக்கியர்களை அடித்து விட்டார்கள் என்று பொங்கியிருந்த பாகிஸ்தான் பொதுமக்கள் மீது பீரங்கி குண்டுகளை தாக்கியது, இந்து சீக்கிய மத வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக நம்ம அவங்களோட ஏர்பேஸ் அடித்தோம், அவங்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடித்தோம், அவங்க அணுகுண்டு வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் குண்டு போட்டோம், அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை நாசமாக்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சதுக்கு காரணம். இதில் ஒரு பாகிஸ்தான் சிவிலியன் கூட இந்த இந்திய தாக்குதலில் பலியாகவில்லை. ஆனால் நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள், பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
இதுதான் இந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது. இது போரும் கிடையாது, இது போரும் கிடையாது. இது ஒரு சின்ன மோதல். இந்த மோதலுக்கு நம்ம உரிய பதிலடியை கொடுத்துருக்குறோம். அது சண்டை, டிக்ளேர்டு வார். இந்திரா காந்தி அம்மா நடத்துனது இது டிக்ளேர்டு வார்டு இல்லை, இது ஒரு சின்ன ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம். உலகமே திரும்பி பார்த்து வியக்க வைக்கக்கூடிய சாதனைகளை இந்திய இராணுவம் செய்து சாதிச்சிருக்குது. உலகமே இன்னைக்கு பேசு பொருளாகி இருக்கிறது இந்தியா கிட்ட எந்த நாளும் இனி மோதவே முடியாது, மோத வேண்டும் என்கின்ற கற்பனையில் கூட அவங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கள் கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கார்கள் என்பதை நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். இதில் ஒரு நாடோட தான் நம்ம சட்டை போட்டோம், ஆனால் 3 நாடை அடித்து காலி பண்ணியிருக்கோம். 3 நாட்டோடைய டிஃபென்ஸ் ஏற்றுமதியை முற்றிலுமாக அழிச்சு ஒழிக்கிருக்கிறோம். துருக்கியோட ட்ரோன் ஏற்றுமதியை அடித்து நொறுக்கியிருக்கிறோம். இப்போ சைனாவுடைய ஏவுகணைகள், ஃப்ளைட்டு, விமானங்கள், அவருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அத்தனை அடித்து நாசம் பண்ணியிருக்கிறோம். அவர்களின் சாயம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இதையல் 3 நாடுகளை இந்த ஒரு சண்டேல முடிச்சிருக்கிறோம், ஒரு சண்டேல முடிச்சிட்டோம். இதுதான் நரேந்திர மோடி அரசினுடைய சாதனை. இது போன்ற சாதனைகளை செய்ய இந்திரா காந்திக்கும் தெரியாது, நேரு அவர்களுக்கும் தெரியாது. அவர்கள் நாட்டை சொல்லி கொள்ளையடித்த கொள்ளை கூட்ட கும்பல். அதே இந்திரா காந்தி தான் எமர்ஜென்சியை கொண்டு வந்து அரசியலமைப்பு சாசனத்தை கற்பழித்த ஒரு பெண்மணி. அதை விட ஒரு மோசமான செயலை செய்ய எந்த இந்திய அரசியல்வாதிக்கும் துணிவே வராது. அப்படி மனிதர்கள் வாழ்வதற்கான உரிமை கூட இல்லை என்று சட்டம் இயற்றிய இந்திரா காந்தி அவர்களை போற்றி புகழ்ந்து இன்னைக்கு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கானுமோ, கேவலத்தின் உச்சம்.